16/11/1989. 16/11/1989. 5:15 AM. 5:15 AM. பிறந்த இடம் சேலம். சேலம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். மிதுன ராசி துலா லக்னங்க. மிதுன ராசி துலாம் லக்னம். ஆமாங்க. நட்சத்திரம் என்ன சார்? திருவாதிரை. திருவாதிரை. என்ன கேள்வி கேட்கணும் சார்? கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமா இருக்குங்க, சார்கிட்ட பேசணும். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியா? கூட பிறந்த அண்ணனா? ஆமாங்க, ஐயா கூட போடாது அண்ணன் தாங்க. நல்லா இருப்பீங்க. இந்த அண்ணன் தம்பிக்காக ஜாதகம் பார்க்குறவங்க எல்லார் ஜாதகத்துலேயும் செவ்வாய் சுபத்துவமாக இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவேனா? ஆமாங்க ஐயா. அண்ணன் இன்னைக்கு இல்லை, கொரோனாலிருந்தே மாட்டிக்கிட்டாரு கடனில். கண்டிப்பாங்க. கொரோனாலிருந்தே இந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் தான். எல்லா கிரகமும் கிட்டத்தட்ட அஞ்சு கிரகம் குருவோட சேர்ந்துருக்கு, குருவோட தொடர்பில் இருக்கு. சரிங்க. ஆனால் 5 கிரகம் குருவோட தொடர்பு இருந்தாலும் இந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் குருதிசையே நடக்கக்கூடாது. எப்படிங்க? குருதிசையே நடக்கக்கூடாது. சிறு வயதில் 34 வயசு வரைக்குமே அவங்க அண்ணன் நல்லா இல்லை. இப்போதான் சனி தசை ஆரம்பம். ஐயா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷமா தான் ரொம்ப அதிக கடன் கொஞ்சம் வாங்கிட்டாரு. ஏற்கனவே 2019 8ஆவது மாதத்துலேருந்தே அவர் வாங்கிட்டாருங்க. அந்த கடன் தாங்க எந்திரிச்சு டெவலப் ஆகி இந்த 2 வருஷத்தில் அவர் புதுசாலாம் கடன் வாங்கியிருக்க மாட்டார். உங்கள் அண்ணனை என்கிட்ட பேச சொல்லுங்கள். ஐயா அதான் இருங்க, ஒரே நிமிஷம் அப்படியே லைட்டே இருங்க, அண்ணன் கிட்ட கொடுக்குறீங்க. உங்கள் அண்ணன் 2019 8ஆவது மாதத்துலேருந்தே கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டார். கொரோனாலிருந்தே உங்கள் அண்ணன் கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டார். சரிங்க. உங்கள் அண்ணன் கரெக்டாக கொரோனாலிருந்து கடன் வாங்க ஆரம்பிச்சு அந்த கடனை 2 வருஷமாக சமாளிக்க முடியாமல் இருக்கிறார். ஆமா, ரொம்ப சூழ்நிலை முன்ன பண்ண இருக்குதுங்க. அப்போ வந்த கடன் தான். இப்போ சனி திசையில புதன் பக்தி நடக்குது. இந்த புதன் பக்தி வரைக்கும் அவர் எந்திரிக்க மாட்டார். செவ்வாயோட வீட்டுல தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதாங்க கடன் பிரச்சனை பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கிட்டாரு. சனி திசை சுக்கிர பக்தியில தாங்க எந்திரிப்பாரு. ஆனா இந்த ஜாதகம் கொஞ்சம் எந்திரிக்குங்க, எந்திரிச்சிக்கும். ஆமா. 2028 தீபாவளியில சனி திசை சுக்கிர பக்தியில, அந்த சனி திசை சுக்கிர பக்தியிலேருந்து தான் இப்போ இதுக்கடுத்து இவர் கேது வர்றாரு. கேது கூட அப்படி ஒன்றும் 10ஆம் இடத்துல தொழில் அமைப்போல் கொஞ்சம் கட்டுப்படுத்தத்தான் செய்வார். இப்போ 2028 வரைக்கும் அப்படின்னு சொன்னால் உங்கள் அண்ணனுக்கு உங்கள் வீட்டில், அண்ணனுடைய வீட்டில் மேஷராசிக்காரங்க, மீனராசிக்காரங்க, சிம்மராசிக்காரங்க யாருன்னா இருப்பாங்க. சார் இப்போ எனக்கு அப்பாவுக்கும் பார்த்தீங்களா மேஷராசி. கூட்டு குடும்பமாக இருக்கிறீங்களா? ஆமாங்க. அப்புறம் என்ன, அப்படித்தான் மேஷராசி. உங்களுக்கு 2 பேருக்கும் ஜென்மச்சனி. அண்ணனால வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்படியே எடுத்துக்குவீங்க. கூட்டு குடும்பமாக இருக்கிற அமைப்புகளில் இப்படி தான் ஏதாவது ஒன்று வரும். ஆனால் உங்கள் அண்ணன் ஜாதகம் நல்ல ஜாதகம். நீங்கள் அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டீங்க. செவ்வாய் அவருக்கு சுகர்னுடைய வீட்டில் குருவின் பார்வையில் சுபத்துவமாகவே இருக்குது. அதனால் தம்பிகள்லாம் சேர்ந்து 3ஆம் இடம் சனி இருந்தாலும் கூடுதல் சுபத்துவமாக இருக்குது. தம்பிங்க எல்லாம் அண்ணனெல்லாம் தம்பி தங்கச்சிங்களாக இருக்கட்டும் அண்ணனை விட்டு கொடுக்காம இருப்பீங்க. இந்த ஜாதகம் நல்ல ஜாதகம். புதன் தசை எப்போவுமே சில வீடுகளில், பகை வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த தசைகள் நல்லாவே இருக்காதுங்க. சரிங்க. இந்த அமைப்பின் அடிப்படையில் ஏதோ ஓரளவுக்கு சந்திர அதியோகத்தில் புதன் இருக்கிறார், தாங்குவார். உங்கள் அண்ணன் 2020 வாங்கிட்டார் கடன். இப்ப கடன் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கட்டி முடிக்கிற டைம் பாத்தீங்கன்னா எப்ப எந்த தசை சுக்கிர பக்தியில தாங்க கடன் அடையும். இந்த 2 வருஷங்க 2028 தீபாவளிக்கு பிறகு அக்கடான நிம்மதியா இருப்பார். அதுல இருந்து கொஞ்சம் வளர்ச்சி உண்டுங்க. சனி திசை சுக்கிர பக்தியிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக வளர்ச்சி உண்டு. ஆகவே கொஞ்சம் பொறுமையா இருங்க. கேது பக்தியெல்லாம் ஒன்றும் தொழிலெலாம் பண்ண முடியாது. புதனும் கேதுவும் 2 10ஆம் இடங்களில் இருந்தாலும் கூட அவர்கள் அங்கே பாவத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால சரியாக பலம் தர மாட்டாங்கங்க. 2028 ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு அப்படியே விடிவு காலம் பிறக்க ஆரம்பித்து கடன்னு கடனை குறைக்கிற மாதிரி, அதுவும் அப்பாவோட உதவியோட எதையாவது ஒன்று அப்படி இப்படி செய்கிற மாதிரி வரும். ஏன்னா அவங்க அப்பாவும் கொஞ்சம் அவரை விட்டு கொடுக்காம தான் இருப்பார். இந்த பையன் 2028 தீபாவளியிலிருந்து கடன் தொல்லைகள் இல்லாமல் இருப்பார். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம்